காதல் திருமணமா பேச்சு திருமணம்? இல்லை, பேச்சு திருமணம் தான். நீங்கள் காதலிச்சிருப்பீங்க போல பார்க்க. நாங்கள் இதை எடுத்து இங்கே அனுப்புவோம் செவ்வாய்க்கிறது. செவ்வாய்க்கிழமையில் எங்களுக்கு வேலை இருக்கும், வேலை வாய்ப்பு இருக்கும். 40,000 ஆயுதமா அதில் அந்த காலம். இது சீனியா? இப்படி ஒரு மோர் குடிச்சது இல்லை இங்கே. $36 என்னங்க ஒன்று தருவீங்களா? இடத்துக்கு புது பேர் வைக்கிறேன்னா குளமண்டு வார மாதிரி தான் வைப்பீனுமா? சரி, நல்லா கதைக்கிறீங்கண்ணா. வள 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 வளான்னு கதைப்பீங்க. அம்மாவும் இப்படி தான். டேப் ஏதாவது இருக்கா உங்கள்கிட்ட? டேப் கலந்து கொண்டு போகிறோம். 300 அடி சார் நீங்கள் கூட போல கலையே எங்களுக்கு வேணும். மேலே இருக்கு. உண்மையா தெரியாதா? எத்தனை வயதுல அம்மா அப்பா இருந்து? 10 வயதுல. பத்திரிகை வாசிக்கும் இடத்தில் ஒரு பெரியவரை ஒரு சிறுவர் வந்து கடத்தி செல்லும் சம்பவம் இன்னும் சற்று நேரத்தில் நடக்க. அந்த ஐயா கதைக்கும் போது அந்த விடயங்களை கேட்கும்போது உண்மையிலே கோபம் தான் வந்தது. அவ்வளவு வெறுப்பு தன்மை வந்து போனது. கூடுதலாக கேட்டு எடுத்த ஒரு ஆள் திருகோணம் இல்லை, ஒரு ஆள் யாழ்ப்பாணம். இதுக்குள்ளால ஓட்ட போட்டு இதுக்குள்ளால ஓட்ட போட்டு இப்படி வச்சு நெட்டு பிடி கொண்டு போகிற காலம். தகப்பனையும் மகளையும் உடற்றவு செய்யணும்னு சொல்லுவாங்க. அதில் புள்ள பிறந்திருக்குது, ஆக்கள் செஞ்சுருக்குது, பெரிய பிள்ளைகள் ஆகிருக்கு, பொம்பளை பிள்ளைகள் தடியில் காவ நாக்கள். இந்த இதை கொண்டு தெரியுது, அந்த நேரம் கொண்டு தெரியுது. அப்போ உடனே சொல்லுவாங்க பயங்கரவாதிகளா. நீங்கள் வெளிநாட்டில் இருந்தோ வெளி மாவட்டத்தில் இருந்தோ யாழ்ப்பாணம் வரும்போது தங்குவதற்கு இடம் தேடுகிறீர்களா? கவலை வேண்டாம். யாழ் நகரில் வேம்பிடி சந்தையில் இருந்து 300 மீட்டர் தூரத்தில் யாழ் கனி. தரமான அறைகளை கட்டுப்படியான விலையில் பெற்றுக்கொள்ள திரையில் தெரியும் எண்ணோடு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்யுங்கள். யாழ் நகரில் யாழ் கனி. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். இன்றைய நாளில் இந்த காணொலியில் ஈழத்தில் வடமாகாணத்தில் வவுனியா மாவட்டத்தில் இருக்கிற கோவில்குளம் என்ற கிராமத்தை உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த கிராமத்தில் பார்க்க ரசிக்க என்ன இருக்குது, இந்த கிராமத்தில் வாழ்கிற மக்கள் எங்களோட என்னென்ன விடயங்களை பகிர்ந்து கொள்கிறார்களோ அதையெல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். இப்போ நான் நிற்கிற இந்த வீதி கொரவப்புத்தான வவுனியா வீதி. இப்படி போனால் கொரவப்புத்தானைக்கு போகலாம். இதில் இருந்து இந்த பக்கம் போனால் வவுனியா நகர பகுதி 1.8 கிலோமீட்டர் தூரத்தில் வைத்தியசாலை சந்தி வருது. அதே மாதிரி இதில் இருந்து 1.7 கிலோமீட்டர் பயணம் செய்தால் மணிக்கூட்டு கோபுர சந்திக்கு போகலாம். இப்போ நாங்கள் நிற்கிற இந்த சந்தியை தபாட்பட்டி சந்தி என்று சொல்கிறார்கள். இப்போ நாங்கள் இதில் இருந்து இந்த வீதியால் பயணம் செய்து இந்த கோவில்குளம் என்ற கிராமம் எப்படி இருக்குன்றதை உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். இதில் ஒரு ஐயா நிற்கிறேன். ஐயா அவர் சாதிச்சுவாங்க. ஐயா, இது என்ன சந்தி? இது வந்து கோயில்குளம் சந்தி. தவார்பட்டி சந்தின்றது? தவார்பட்டி சந்தி தான் இது. முதல் தவார்பட்டி சந்தி. உங்களோட சொந்த இடம்? நம்ம சொந்த நூறேடி. சரி. இங்கே இப்போ வந்து எவ்வளோ காலம் வந்து? நம்ம வந்து ஒரு 25-30 வருஷம் கல்யாணம் முடிச்சுங்க. திருமணம் வவுனியா பெண்ணா? இல்லை இல்லை, அப்புத்தாட்ட பொண்ணு, எங்கள் மாமாட்ட. சரி. காதல் திருமணமா பேச்சு திருமணம்? இல்லை, பேச்சு திருமணம் தான். பேச்சு திருமணமா? அப்போ காதல் இல்லையா? இப்பவும் இல்லையா காதல்? நிறைய பேர் சொல்லி திருமணத்துக்கு அப்புறம் காதல் வருமாண்டு. இப்போ இருக்குதானே காதல்? அன்பு இருக்குதானே? அன்பு இருக்கு. முன்னங்காதலில் பிறகு பின்னங்காதல். சரி. நீங்கள் இப்போ நுரையிலியாலேயும் வாழ்ந்துருக்கிறீங்க, இங்கேயும் வாழ்கிறீங்க. உங்களுக்கு எது நல்லா இருக்குது? நமக்கு எல்லாம் ஒன்று தான். எல்லாம் ஒன்று தான். இது தபால்பட்டி சந்தி. நேராக போகணும். இந்த பகுதியில் பாருங்க, உமா மகேஸ்வரன் வீதியில் என்னென்ன இடங்களும் கிராமங்களும் இருக்குன்றதை போட்டிருக்குது. 36 இடங்கள் குறிக்கப்பட்டிருக்குது. நிறைய ஒழுங்கைகளினுடைய பெயர், பள்ளிக்கூடங்களினுடைய பெயர், கோயில்களினுடைய பெயர் எல்லாம் போடப்பட்டிருக்குது. இப்படி எல்லா கிராமங்களையுமே இருந்தால் கிராமத்துக்கு புதுசாக வாரவர்கள் ஊகித்து கொள்வார்களாம். முதலாவது வளைவில் குளம் இருக்குது, அங்காத போனால் சம்பளங்குளம், அப்படி இப்படின்னு ஊகிச்சு கொள்வார்கள். நாங்கள் இப்போ இந்த பகுதியால் பயணம் செய்வோம். ஸோ இந்த இடத்த பார்த்தீங்களா அவ்வளோ நிழலாக இருக்குன்னு. வெயிலுக்குள்ளே பயணம் செய்து காணொளி பதிவு செய்கிறது பெருசாக பாதிப்பு தெரியாது. ஆனால் நேற்றைய நாள் காணொளி பார்த்துருப்பீங்க. சாதுவாக காய்ச்சல்னு சொன்னான். இன்றைக்கி குரல் இன்னும் அதிகமாக மாறிட்டுது. உமாமகேஸ்வரன் வீதியினுடைய 2 பக்கத்தையும் பாருங்க, தொடர்ச்சியாக குடியிருப்புகள் தான்.
இதில் இருந்து தான் கோவில் குளம் தொடங்குது. நாங்கள் இப்போ இடப்பக்கம் திரும்பி பயணம் செய்வோம். நாங்கள் இதால் இடப்பக்கம் திரும்பி போவோம். இதால் போனோம்னா உமா மகேஸ்வரன் வீதியில் போய் ஏறலாம். ஆமாம், எந்த பாருங்க இந்த வீட்டு பகுதியை பாருங்க, எவ்வளவு நிழலாக இருக்குது. என்ன இவ்வளவு வெயில் அடித்தாலும் இந்த மரத்துக்கு கீழே இருந்தால் நிம்மதி கிடைக்கும். இதால் இந்த பக்கமும் போகலாம். இதால் இப்படியே போனோம்னா உமாமகேஸ்வரன் வீதியில் போய் ஏறுவோம். இந்த பக்கம் பாருங்கள், அங்கால கோயில் இருக்குது, கோவில் குளம் சிவன் கோயில். அங்கே போய் ஏறுவோம். இப்போ நாங்கள் வாரது தான் கோவில் குளம் முதலாவது ஒழுங்கை. இதில் இருக்கிறது உமா மகேஸ்வரன் நினைவு இல்லம். இது வந்து சிவன் கோயில். கட்டட வேலைப்பாட்டை பார்த்தீங்களா, அவ்வளோ வடிவாக இருக்கு. என்ன மோர் இருக்கா? சரி சரி. நீங்கள் எந்த இடம்? நான் இந்த இடம் தான். நீங்கள் உங்களோட பிறந்த இடம்? பருத்தித்துறையா? இங்கே வந்தது இப்போ? நான் வந்து 73 கிளிநொச்சிக்கு வந்தேன். இங்கே வந்தது? இங்கே வந்து ஒரு வருஷம் தான். இங்கே வந்து இங்கே வந்து ஒரு வருஷமா? சரி சரி. தாண்டிக்கு வந்தால் இருந்தேன். 10 வருஷம் தாண்டிக்கு. சரி சரி. விவசாய பள்ளிக்கூடத்துக்கு அடடா. இங்கே என்ன விலை போகுது ஒரு விலை? 40,000 ரூபா. 40 ஆயுதமா? அது அந்த காலம். கோவில் குளம் எப்படி இடம்? இந்த இடம் இப்போ சொன்னேன், தான் சொல்லினேன். நாங்கள் அதாவது இப்போ வந்து கொஞ்ச நாள் தானே. அப்போ என்ன பொழுதுபோக்கு உங்களுக்கு? வேலையான போடி சும்மா முஸ்பாத்தியில் ஒரு 2 முஸ்பாத்தி பெம்பல் சொல்லுங்க. ஏதாவது பழைய காலத்தில் நகைச்சுவைகள் சொல்லுங்க, சிரிப்போம். நீங்கள் எந்த இடம்? நான் கோயில் குளம் தான். கோயில் குளம். இது சீனியா? சும்மா அரைச்சி வச்சிருந்தா வந்தால் கரைச்சி தான் வரணும். எங்களுக்கு மிளகாய் போடாமல் தாங்க. இந்த இதான் என்னென்ன போட்டீங்க நீங்கள்? மிளகு, உப்பு, கலவைகள், வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் அடிச்சு போட்டு அடிச்சு வச்சுருக்கீங்களா? இதாதான் பாருங்க, மோரை பார்க்க ஆசையாக இருக்குது, குடிக்கணும் போல இருக்குது. எங்களுக்கு மிளகாய் போடாமல் தாங்கும். ஏன்னா காய்ச்சல் போட்டு தான் காய்ச்சல் போகிறீங்க. எவ்வளோ காலம் இதில் கடை வச்சுருக்கீங்க? நான் ஒரு 6 வருஷமாச்சு. 5-6 வருஷமா? தரமே இப்படி ஒரு மோர் குடிச்சது இல்லை இங்கே. நல்ல தடிப்பாக இருக்குது தெரியுமா தயிர்? தூசுப்பட்டு தான் இதை முடியுது. அதையும் பார்த்துக்கணும். என்னன்னா அங்கேருந்து வாகனம் வருதுல்ல, தூசுப்பட்டு தான் அதுக்கு அதை மூடி இருக்கு. அதுதான் முடியும். சரி சரி. ஒரு பிரச்சனை இல்லை. சில வேலை சாணங்கள் பெருசாக வேண்டாது. நேற்றுலாம் வேண்டவே இல்லை, மிச்சமாக கொண்டு போயிட்டு அளவாக போடணும். என்ன ஒரு நாளைக்கு எவ்வளோ தயிர் பயன்படுத்துவீங்க? அதான் தம்பி, வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைன்னா எனக்கு ஒரு அளவு போகும். சரி, பெருசாக ஓடாதும் இல்லை, ஓரளவுக்கு அந்த கொண்டு வர்றது முடிய அளவு போகும். மற்ற நாடுகள் எல்லாம் பெருசாக ஓடாது. ஏன்னா மச்சங்கள் சாப்பிட்றாங்க, மரக்கறி சாப்பிட்றாங்க, வேலை ஆக்கள் வேலைக்கு போவாங்க, வீட்டில் இருக்க நீங்கள் தான் வாங்குவாங்க. புளி கூட வேணும்னா ஊறுகாய் போட்டு சாப்பிடுவாங்க. ஊறுகாய் போடுவாங்க. அப்போ என்ன ஒன்று தருவீங்களா? தரேன், உங்களுக்கு தர மாட்டேன்னு சொல்லுவாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஊறுகாய் போட்டுவோங்க. இது புளியில் என்ன காரணம் தெரியுமா? புது தயிரில் புளி இருக்கும். நேற்று அப்படியா இருந்தால் புளி இருக்கும், இல்லைன்னா உரமோர் கூட போடணும். நான் உரமோர் தான் கணக்காக தான் போட்டிருக்கேன். இப்போ இது கரைச்சி தானே இப்போ
இப்படி எத்தனை மணிக்கு கடை திறக்கிறீங்க? 9 மணிக்கு கிடைக்கும். போட்டுறது 4 மணி 5 மணி. நீங்கள் பிறந்த இடம்? பிறந்து வந்ததான் கடை. இங்கே வந்து எவ்வளோ காலம்? 10 வருஷம். அதான் இது நல்லா இருக்கு. எங்கள் கிலோமீட்டர் அங்கே தான் நல்லா எந்த இடத்த விட மாட்டோம் மேலே. இது உள்ளுக்கு நல்ல சிவப்பாக இருக்குமா? வெட்டி பார்ப்போம். வட்டி வட்டி பார்ப்போம். சிவப்பா இல்லாடி என்ன பண்ணுறது அப்படிதான். ஸோ இப்படி சிவப்பா இருக்குமான்னு நினைக்கலக்கா. எங்களுக்கு அவன்ட்டு சாப்பிடுவோம். இந்த இருக்குது ஒரு துண்டு இருக்குது. தாங்க தம்பி நீங்களும் ஒரு துண்டு சாப்பிட்டு பாருங்க. அண்ணா இந்த இடம் இங்கே இருக்கிறீங்க. எங்கள் காணி விலைகள் என்ன போகுது? இந்த ரோட்ல எல்லாம் பண்ணா இப்போ 40-50 லட்சம் போகுது. ஒரு பெரப்பா ஏக்கரை? ஒரு பெரப்பா 40-50 லட்சம்? உண்மையாக சொல்கிறீங்களா? உங்களை பிறந்த இடம்? யாழ்ப்பாணம். எங்கே? யாழ்ப்பாணம் டவுன், வெள்ளாந்தர் டவுன். இங்கேயால கோயில் குளம், இங்கேயால கோயில் புதுக்குளம். இப்போ இடத்துக்கு புது பேர் வைக்கிறேன்னா குளமண்டு வார மாதிரி தான் வைப்பீனுமா? உங்களுக்கு எப்படி யாழ்ப்பாணமாக இதாக எப்படி இருக்குது? எங்களுக்கு தொழில் ரீதியாக இங்கே பரவாயில்ல. என்ன எந்த வகையில்? தச்சு வேலை தானே. சரி. பழகிட்டோம் இங்கே பழகிட்டோம். அம்மாக்கள் இருக்கிறாங்க போய். சரி என்ன சரி போயிட்டாங்க. இது எப்படி உங்களுக்கு போதுமா இருக்கா வருமானம்? மழை டைம் வந்தால் இருக்காது. சென்ற வாரம் கோவிலினுடைய வெளி வீதியை சுற்றி கொண்டு வருவோம். நல்ல ஒரு வேலைப்பாட்டோடு தான் இருக்குது. என்ன உள்ளுக்கு காணொளி எடுக்கிறதுக்கான அனுமதி இல்லை. வெளித்தோற்றத்தை உங்களுக்கு காட்டுறேன். சிறப்பாக இருக்கு. என்ன முன் கோபுரம் இவ்வளோ பெரிய கோபுரம், அடுத்தது இந்த பக்கமும் ஒரு கோபுரம் இருக்குது. இதில் கேணி அதில் பார்த்தீங்களா புறாக்களுக்கு கூடு காட்டி இருக்கு. சிறப்பாக இருக்குது. கோயிலினுடைய வெளி பக்கம் வேலைப்பாடெல்லாம் சிறப்பாக இருக்குது. சரி இப்படி போவோம். போய் கோவில் குளத்தில் வேறு என்னென்ன இடங்கள் இருக்குன்றதை பார்ப்போம். என்ன பவனீசன் அடித்தா சரி சரி நல்லா கதைக்கிறீங்க. என்ன வள 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 வளான்னு கதைப்பீங்க. அம்மாவும் இப்படி தான் கதைச்சிக்கிட்டே இருப்பா அம்மாவும். அதான் உங்களோட கதைக்கவே ஆசையாக இருக்குது. என்ன செய்யலை நின்று கதைக்கலாம் அங்கே போகணும். நாங்கள் அப்புறம் கதைப்போம். சரி அம்மா. சரி அக்கா அக்கா நல்லா வள 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 வளன்னு கதைக்கிறான். அம்மா இந்த இடமா சொந்த இடம்? சொந்த இடமா? எந்த இடம்? சொந்த இடம்ல அம்மா அப்பாலாம் செத்து போயிட்டாங்க சின்ன வயதுல 10 வயதுல. சொந்த இடம்ல எந்த இடம் மட்டும் நான் சொல்றது இல்லையே. ஏன் தெரியாதா இல்லை சொல்றதுக்கு இல்லையா? தெரியாதா? உண்மையா தெரியாதா? எத்தனை வயதுல அம்மா அப்பா இருந்தது? 10 வயதுல. ஐயோ இப்போ இங்கே இருக்கிறீங்க? இங்கே மகளாக்களோட இருக்கு கோவில் குளம். சரி அங்கே பாறைப்புறமும் இருக்கிறாங்க. அங்கே மூத்த மகள் இருக்கிறா. கோவில் குளம் எப்படி சிறப்பான இடமோ? பரவாயில்ல. கோயில் பக்கத்தில் தானே. வடமொழிக்கும் பயமா இருக்கு. ஏன் பயப்படுறீங்க? சரி அம்மா. சரி போயிட்டு வாங்க. இப்போ நாங்கள் இந்த பக்கம் போவோம். கோவிலாண்டி இருக்கிற இடங்களை உங்களுக்கு காட்டி இருக்கிறேன். இந்த வீதியால் தான் வந்து நாங்கள் வீதியினுடைய வலப்பக்கம், அதாவது கோவில் குளம் நெருக்கமான இடமாக தான் இருக்குது. நெருக்கமான வீடுகள் இருக்குது. இதில் நீங்கள் பார்த்த ஒழுங்க 2ஆம் ஒழுங்க, இது 3ஆம் ஒழுங்க. அப்படி இந்த கோவில் குளம் என்ற இடத்துல போக போக ஒழுங்கைகள் நிறைய வருது. இது எத்தனையாவது 4ஆவது. ஒவ்வொரு ஒழுங்கைகளுக்குள்ளேயுமே நிறைய வீடுகள். 4ஆவது ஒழுங்கைக்குள்ளே போய் திரும்ப உமா மகேஸ்வரன் வீதி நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே
வெயிலுக்கு தாங்க முடியல. இன்னொரு ஜீவனும் இங்கே வந்து கொண்டு இருக்குது. இந்த வீதியினுடைய வலப்பக்கம் பார்த்து கொண்டு வாங்கோ. தொடர்ச்சியாக வீடுகள்லாம் வெறும் காணிகள் மிக குறைவாக இருக்குது இந்த பகுதியில். வவுனியா கிண்டு காலேஜ். இதுக்குள்ள கோயில் ஒன்று இருக்குது, போய் வருவோம். இங்கேப்பா விஷ்ணு கோயில் ஒன்று இருந்துச்சு, காணலாம். இங்கே இருக்கு, இதுதான் விஷ்ணு கோயில். மர நிழலை பார்த்தாலே ஐயோ ஒதுங்கணும் போல இருக்கு. உமா மகேஸ்வரன் வீதியில் வந்து ஏறிவிட்டோம். இது கோவில்குளம் 8வது வீதி. இது கோவில்குளம் 9வது குறுக்கொழுங்குன்னு போட்டிருக்குது. சுற்றி சுற்றி வந்து 8ஆம் ஒழுங்கைக்குள்ளே நிற்கிறோம். இந்த வீதியினுடைய வேலை பக்கம் பாருங்க, திக்கு திக்கான வீடுகள். இராணுவ கட்டுப்பாட்டில் இருக்குது இந்த பகுதி. இப்படி எஞ்சால பாருங்க, தென்னை மரங்கள், தென்னம்பிள்ளைகள் எல்லாம் நட்டுருக்குது. இதில் ஒரு குட்டி கோயில் ஒன்று இருக்குது. உமா மகேஸ்வரன் பிரதான வீதியால் வரும்போது 2 பக்கங்கள்லேயுமே ஒவ்வொரு குறுக்கு வீதிகளுக்குள்ளே போனாலுமே வீடுகள்லாம் அதிகம் இருந்தது. இந்த பக்கங்களில் தென்னந்தோப்பு அதிகமாக இருக்குது. பிரதான வீதிக்கு வந்துட்டோம். கோவில்குளம் இவ்வளவும் தான். அந்த தபால்பேட்டை சந்தையில் இருந்து வரும்போது 9 குறுக்கு வீதிகள் போகுது. அந்த குறுக்கு வீதிகளுக்குள்ளால் போனால் தொடர்ச்சியாக வீடுகள்லாம். கோவில்குளம், கோவில் புதுக்குளம் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. நாங்கள் கோவில் புதுக்குளத்தில் இருக்கிற ஒரு சில இடங்களையும் உங்களுக்கு காட்டுறோம். வலப்பக்கம் போவோம். இதில் ஒரு கோயில் இருக்குது. 5வது ஒழுங்கை. வீதியினுடைய வலப்பக்கம் இடப்பக்கம் 2 பக்கம் பாருங்க, தொடர்ச்சியாக வீடுகள். கச்சான் தோட்டம் இல்லையெல்லாம் வாடி போய் கிடக்கு. நல்ல சோலையாக தான் இருக்குது. இங்கே தோட்டங்கள் கூட இருக்குங்க இந்த பகுதிகளில். இங்கால வேறு ஒரு குளப்பகுதி. இது தேவாலய வீதி என்று போட்டிருக்கு. இங்கே இருக்கு. இங்கெல்லாம் நல்ல பெரிய பெரிய வீடுகள். என்ன சிவன் கோயில் அடிக்க வந்துட்டோம். இப்போ நாங்கள் இடப்பக்கம் போவோம்.
இந்த பக்கம் பாருங்க நிறைய கடை தொகுதி. இது 3ஆம் ஒழுங்கு. இந்த வீதியினுடைய வலப்பக்கம் பாருங்க வயல் பகுதிகள். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பகுதிகள் எல்லாம் முன்பு வயல் பகுதியாக இருந்திருக்கு, வயல் நிலங்களாக. அது பிற்காலத்தில் வீடுகள் கட்டப்பட்டிருக்குது, அப்படித்தான் நான் அறிஞ்சேன். பார்த்தீங்களா இதுக்கு கீழே இந்த வேப்ப மரத்துக்கு கீழே சிவலிங்கம் நந்தி வைக்கப்பட்டிருக்கு. பார்த்தீங்களா இந்த இடமெல்லாம் பாருங்க வயல் நிலங்கள்லாம். இங்கே பாருங்க தொட்டில். இந்த வீதியில் 2 பக்கமுமே வீடுகள் எப்படி இருக்கோ அதே மாதிரி நிறைய வேலை தளங்களும் இருக்குது. உங்கள் இடம் இது சொந்த இடம்? நீங்கள் என்ன இது எடுக்கிறது? அந்த இடங்களை எடுக்கிறது அது எந்த எண்ணத்துக்காக? இது நாங்கள் இதை எடுத்து இங்கே அனுப்புவோம் செவ்வாய்க்கிறோம். இதை செவ்வாய்க்கிறதுக்கு அனுப்ப அங்கே அதை பார்த்துட்டு எங்களுக்கு சரியா இருக்குன்னா என்ன அங்கே இல்லை என்னென்னா செவ்வாய்க்கிறதுலேருந்து கேட்டிருக்கணும் உலகத்தில் என்னென்ன இந்த எங்கே நாங்கள் வாழ்கிற உலகம் இருக்குல்ல இதில் என்னென்ன இருக்குதுன்னு சொன்னால் நாங்கள் இதே மாதிரி செவ்வாய்க்கிறதுலேயும் கட்டுவோம் கதைச்சிருக்கணும். அதுக்கு தான் அனுப்ப வரும். எல்லாம் விட்டு விட்டு சின்ன புதுக்குளம் அது கோயில் புதுக்குளம், அங்கால கோயில் குளம். அப்போ இதெல்லாம் கோயில் குளம் தான். இந்த ரோடு அப்போ அங்காலே நீங்கள் அதான் ரோட்டுக்கு ஒரு கொஞ்சம் இதுக்குள்ள அடிச்சுக்கலாம். என்ன நடிச்சுக்கிடாது கோயில் குளமும் அடிச்சுக்கலாம் இல்லையா? இப்போ எப்படி போகுது உங்கள் வாழ்க்கை? வாழ்க்கை எல்லாருக்கும் சும்மா பகலையில் நல்ல வெயில், இரவில் நல்ல நுழம்பு. உங்களோட இப்போ இந்த இடமே கோயில் புதுக்குளம்னு வந்தது. கோயிலும் குளமும் கிட்ட கிட்ட ஒரே இடத்துல இருக்கு ஐயா. இந்த ரோட்டில் நேர போகிற இந்த சைடில் கோயிலும் குளமும் குளக்கல்லாம் இருக்கு. கோயிலும் எங்கே இருக்கு அந்த குளம்? அது நேர போய் அதில் போக்குள்ள 6ஆம் ஒழுங்க வலது கையில் 6 7ஆம் ஒழுங்கையில். என்ன கோயில் அது? அது பிள்ளையார் கோயில். எங்கே இருக்கு? அதை காணையிலே நாங்கள் போனோம். என்ன அங்கே இருக்கு ஒருவேளை நாங்கள் பிள்ளையார் ஒழிச்சுட்டு வருது அப்படின்னு இருக்கலாம். இல்லை செவ்வாய்க்கிறது அப்படி செவ்வாய்க்கிற ஆக்கள் வந்துருக்குறாங்களேன்னு. இப்போ இதால் போய் 6ஆம் ஒழுங்கையில் ஒரு இதில் தண்டி பாருங்க. இதில் முதல்ல ஒழுங்கு சின்ன ஒழுங்கு பெரிய ஒழுங்கு எல்லாம் சேர்த்து சரி 1 2 3 4 5 6 7 8 9 10ஆவது ஒழுங்கு. சரி வலது கையில் 10ஆம் ஒழுங்கு. நேர போய் போக்குள்ள ஒரு கொஞ்சம் ஒரு 100 மீட்டர் 300 அடிக்குள்ளே திரும்புது. சரி அதால் அப்படியே போகிற உடனே வலது கையில் வர ஒரு மரத்துக்குள்ள இருக்குது கோயிலும் அது குளக்கல்ல இருக்கு. அதான் அந்த பேர் வந்து அதான் கோயில் குளம். டேப் ஏதாவது இருக்கா உங்கள்ட்ட? டேப் அளந்து கொண்டு போகிறோம் 300 அடி சாமி வருவீங்க. நாங்களும் வளர்ந்தாக்கல என்ன அளந்து நில வளர்க்குறாங்க. ஏற்கனவே நில வளர்ந்தாக்கல. உங்களோட சொந்த இடம் இது? பிறந்து வளர்ந்தது நாங்கள் தான் திருவோணமலை. திருவோணமலையா? இங்கே வந்தது நீங்கள் நான் செவ்வாய்க்கிறதுலேருந்து வந்தேன். சொல்லதான் மிச்சம் வரும். இந்த கிராமத்தில் வாழ்கிற மக்களினுடைய வேலைகள் என்ன? வேலைகளையே வேலை தான் கஷ்டம். படித்தவர்கள் நியாயமாக இருக்கிறாங்க, வேலை வாய்ப்பு குறைவு. வேலை வாய்ப்பு செய்கிறதுக்கு இப்போ ஒரு என்னென்னு சொன்னால் அரசியல்வாதிகள் எல்லாம் இப்படி தனியாக இருக்கிறாங்க. சட்டப்படியிலையும் நியாயப்படியிலையும் வரும் இல்லை சொல்கிற கதை ஒன்று செய்கிற ஒன்றா இருப்போம். கடந்த காலத்தில் உள்ள யுத்த காரணத்தால் சிறுபான்மை மக்கள் எல்லாத்தையும் வந்து நசிக்கிற மாதிரி இந்த பகுதியில் அப்படி தண்ணி பெரும்பகுதியாக இருக்குது. இது மட்டும் இல்லை வடகிழக்கு ஃபுல்லாக அப்படி தண்ணி இருக்குது. என்னென்ன நீங்கள் திருவோணமலையிலேருந்து அப்போ இங்கே வந்தீங்க? நான் வந்து இப்போ ஒரு 36 வருஷமா? ஏன் அங்கேருந்து வர வேண்டியதாக போச்சு? வர வேண்டிய கால சூழ்நிலை அப்படி தான். என்ன காரணம்? இப்பத்தைய காரணங்கள் இதுவாக இருந்தாங்க. இப்போ இருக்கிற காரணங்கள் எப்படி இருக்குது? நாங்கள் ஒரு காலம் இணைக்கக்கூடாது வந்து பிரச்சனை தீர்ந்துட்டு நினைக்கக்கூடாது. ஏன் நினைக்கக்கூடாது? பிரச்சனை தீர்ந்துட்டு தமிழற்ற பிரச்சனை தீர்ந்துன்னு சொல்ல இல்லையே. பொதுவாக நீங்கள் பொதுவாக ஒரு அரசியல்வாதி என்றால் இவர் ஒரு இருந்தாலும்
அவருக்கு ஒரு சமத்துவம் கொடுத்தால் அவர் சட்டப்படாமல் இருந்துருவான். சமத்துவம் இல்லாடி போய் ஊரை விட்டு விழிக்கிற வண்டியா. நீங்கள் திருவண்ணாமலைங்க? திருவண்ணாமலை 10ஆம் நம்பர் நாங்கள் டவுன். அப்போ இப்போ உங்களோட வீடு வாசல் விளங்க? அதெல்லாம் சரி, எல்லாம் மட்டம். ஏன் அந்த நேரம் நான் நீங்கள் பிறந்திருக்க மாட்டீங்க. சரி, 35 எனக்கு 86ஆம் ஆண்டு 9/2/86 அந்த வீடு வாசல் ஃபுல்லாக தரமட்டம் வாங்கினாங்க. என்னதுக்கா? பயங்கரவாத நிலை கிழக்கு மாநிலத்தில் அப்படி தான் அது பாருங்க. அதை வந்து யார் உடைச்சது? அரசப்படை இல்லை நீங்கள் ஃபுல்லாக எங்களுக்கு மட்டும் இல்லையே. சார் மாதிரியில் பார்க்க போனால் ஒரு ஒரு 4,500 குடும்பம் 1-2 இல்லை, கிட்ட போனால் தான் தெரியும். கூடுதலாக கேட்டு எடுத்த ஒரு ஆள் திருகோணமலை, ஒரு ஆள் யாழ்ப்பாணம் மாவட்டம், அநேகமாக கூடுதலாக வெளி மாவட்டம். எல்லாருமே அப்படித்தானே இங்கே அநேகமாக இருக்காங்க. இந்த ஊர் பிறந்தாங்களே எங்களை மனுஷெல்லாம் இந்த ஊர் அது பூர்வீகமாக இங்கே தான் பிறந்து வந்தது. இதே பள்ளிக்கூடம் படிச்சு இதே ஹாஸ்பிட்டலாக பிறந்தேன். அவள் 70ஆம் ஆண்டு பிறந்தவர். சரி சரி. அவன் அம்மாப்பா அவைகளும் இங்கே சரி சரி. ஆனால் இப்போ வெளி மாவட்டாக்கள் தான் நீங்கள் கூட போல கூடுதலாக இருக்கு. கிழக்கு மாநிலம்னு சொல்லி பார்க்கக்குள்ள சாரமாக ஒரு 10 வீதம் பார்க்கலாம். யாழ்ப்பாணம் மாவட்டம்னு சொல்லி கூட வடமாகாண மக்கள் முன்ன வவுனியாக தவிர ஏனே 4 மாவட்டத்தாக்களும் இங்கே கூட இருக்குது. இடம்பெயர்ந்த காரணம் அதால தான் நீங்கள் சனத்தொகையும் கூடியிருக்கா? கூடியிருக்கு. அப்படித்தான். இங்கே ஏக்கர் கணக்கு தானே முதல்ல இருந்தது. என்னண்டு ஏக்கர் கணக்கு போச்சு, பரப்பு கணக்கு இல்லை தானே, ஏக்கர் கணக்கு. 5 ஏக்கர் 10 ஏக்கர் தான் கொடுத்த இந்த காணிங்க. 25 ஏக்கர் காணியும் இருக்குது, 100 ஏக்கர் காணியும் இங்கே. இப்போ எல்லாம் ஒரு ஆள் குரட்டை விட்டால் மற்ற ஆளுக்கு அவ்வளோ செலவு. ஆரம்ப காலத்தில் இங்கே ஒரே ஏக்கர் காணி என்ன விலை விற்றது? நான் நினைக்கிறேன் ஒரு 30-35,000 ரூபா. அப்புறம் நாங்கள் வரக்குள்ள 35,000 ரூபா. 35,000 முதல் தாண்டியா லட்சாதிபதி என்று வாங்க. இப்போ சும்மா ஒரு பேன் எடுத்து கொண்டு வந்தாலே அதே வந்து கோடி. ஆனால் எங்கனை விட்டையும் நிறைய கோடி இருக்கும். கோடி வீட்டு கோடி கூட போலாக்கலையே எங்களுக்கு வேணும். கைப்பேலாக இருக்கு. நான் பத்திரிகை வாசிக்கிறேன்னு எப்படி இருக்குன்னு சொல்கிறீங்களா? வந்து வாங்க செய்தியாளர் மாதிரி வாசிக்கிறேன்னு சொல்லுங்க. ஈழத்தில் இருந்து விளம்பெறுகின்ற வலம்புரி பத்திரிகையினுடைய செய்திகளினுடைய முன்பக்கத்தை பார்க்க போகிறோம். சந்திரிகா தயவோடு சுதந்திர கட்சியை கைப்பற்றி சதி தயாசிரி ஜெயசேகர தெரிவிப்பு என்ற ஒரு செய்தி வந்திருக்குது. அது மாத்திரமில்லாது ஈழத்தில் வடமாகாணத்தில் வவுனியா மாவட்டத்தில் கோவில்குளம் பகுதியில் இருக்கிற ஒரு பத்திரிகை வாசிக்கும் இடத்தில் ஒரு பெரியவரை ஒரு சிறுவர் வந்து கடத்தி செல்லும் சம்பவம் இன்னும் சற்று நேரத்தில் நடக்க பொதுவாக வன்னி அரசன் ஆண்ட இடம் சொல்ல வன்னியரசன் கூட பண்டாரவன்னியம் காக்கவன்னியன் ஆண்ட இடம் தான் இந்த வன்னி பகுதி என்ற. அது மன்னார், வவுனியா, முல்லைத்தீவு இந்த 3 மாவட்டம். குளம் கூடிய இடம் இந்த வவுனியா மாவட்டம். குளம் என்று வர கோவில் புதுக்குளம், கோவில்குளம், சின்ன புதுக்குளம் எவ்வளவு இடத்துலையுமே தண்ணி என்ன மாதிரி நிலத்தடி நீர் கஷ்டம் வைக்காது. நிலத்தடி நீர் குடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து கஷ்டம் 100. அப்போ இந்த கிராமத்தில் வாழ்கிற மக்கள் குடிநீருக்கு என்ன செய்யும்? அது குடிநீர்களுக்கு தான் ஒன்று செய்து வச்சுருக்காங்க. இதில் தண்ணி கொடுப்பாங்க இந்த இதே கட்டணம். சரி சரி சரிதானே. இப்படி போகுதை கேட்டு இளமே நேர ஜனங்கள் இனி மூட்டையில் தண்ணி குடித்தவனை, குளத்தில் தண்ணி குடித்தவனை நாங்கள் இனி வடி கட்டி தண்ணி குடிக்கணும்னு சொன்னால் நிற்பாங்களோ? அந்த அளவுலாம் பொதுவாக நீங்களாக இருந்தாலும் அப்படி தான் சுவாத்தியம் போல். சரி, நெருப்பு வகையில் போயிருக்கும் பாருங்க. அதேமாக அது எல்லா இடத்தையும் இப்போ வெப்பம் தானே. என்ன அது வெப்பநிலையாக வந்து காற்று இன்னும் பெற கடந்த கால சூழ்நிலையில் இப்போ நாங்கள் எல்லாம் ஒரு 6-7 வயசு காலத்தில் சித்திரை வருஷத்தைக்கு முதல் ஒரு கிழமைக்கு முதல் துவங்கிட்டு வந்தேன் இந்த மந்திரோடி காற்றுன்னு வாங்க. சரி, அந்த காற்று அது இப்போ வர இல்லையே. இனி அடுத்த மாதம் பாருங்கள், அடுத்த மாதம் 4ஆம் தேதி 28ஆம் தேதி 4ஆம் தேதி தொடங்கி 28ஆம் தேதி முடியுது அக்கினி நாள். அப்போ அதுக்கு அப்படி இருக்க போகுது. அதெல்லாம் கஷ்டம் தானே. கஷ்டம் வெளியில் பொறுத்தளவில் மட்டுமில்லை, தொழிலை இந்த வெயிலில் ஒரு தொழிலாளி வேலை செய்தால் இப்படி இருக்கும். இருக்கிற கிட்னி தண்ணியாகவும் இருக்காது, அது கிட்னியே இருக்காது. கிட்னியே கரைஞ்சி வெளியில் வந்துடும். அப்படியே போகிற சூழ்நிலையெல்லாம் இருக்குது பொதுவாக. ஏன்னு உங்களுக்கு சொன்னேன்னா இந்த வடகிழக்குன்னு சொன்னேன். 9ஆம் தேதி 2ஆம் மாதம் 86ஆம் ஆண்டு. இப்போ 2024 எத்தனை அப்போ இங்கே வந்து அப்போ இருந்தே ஒழிக்கிட்டாச்சு. அப்படியே இந்த கரிஞ்ச வரை இல்லை. இப்படியே வந்து கரையோரமாக காடு பாதைகளால் ஜனங்கள் 7500 குடும்பம். 7500 குடும்பம் இப்படி வந்தது நடையில் காட்டால வாகனம் எங்கால வாகனம்.
அது ஏஆர் அரசாங்கம். எந்த வீதியால் வந்து நீங்கள் அது வர வர வரும்னு சொன்னால் அநேகமாக அப்படியே திரியாய் வந்து புல்மோட்டை ஜானோயாவுக்கு மேலால் வந்து 13ஆம் கட்ட தென்னமரவாடி வந்து மணலாறுன்ற பறையனார்ன்றவங்கள மணலாறு தான். என்னோட 10-15 குடும்பம் தானே, தனி ஊர் தானே, அது தனி தமிழாக்கள். அது சிங்களாக்கள் தமிழாக்கள் இனவாதங்கள் இல்லை. அரசியல்கள் எல்லாம் நுழைச்ச உடனேயும் ஏஆர் அரசாங்கத்தை துவங்கினாங்கள். காணிகளை பிடிக்க, மாக்களை பிடி வைக்கும், ஆடு மாடை பிடிக்கும், பைபோஸாக கொண்டு போவாங்க. அப்படி பைபோஸாண்டா இதுக்குள்ளால ஓட்ட போட்டு இப்படி வச்சு நெட்டு பிடி கொண்டு போகிற காலங்கள் மிலிட்ரி மாதிரி. ஐயோ அந்த இடம் நடையில் காட்டு டாவெலாம் நடக்கும். அந்த நடை எத்தனை நாள் எடுத்தது உங்களுக்கு? திருவண்ணாமலை அங்கே நாங்கள் திருவண்ணாமலைன்னு சொல்லக்குள்ள திரியாயிலேருந்து வலிக்கிட்டது வந்து 7 நாள் போயிருக்கு. ஐயா, நீங்கள் உங்களோட வீடு இருக்குல்ல, திருவண்ணாமலை நகர பகுதியில் உங்களோட வீடு இருக்குது. அங்கே இருந்து நீங்கள் வாரதுக்கான சூழ்நிலை வாரது உங்களோட வீடுகள் உடைக்கப்பட்டதா இல்லாட்டி அதுக்கு முதலே? அங்கே உங்களோட இப்போ பொதுவாக எங்களோட தங்கச்சியை பிடிச்சி கொண்டு போய் கெடுப்பாங்கள், தாக்கிக்கிட்டு அந்த நேரம் சில சமுதாயத்துகளுக்கு சொல்ல வேண்டிய காரணம் என்னென்றால், தகப்பனையும் மகளையும் உடலுறவு செய்யணும்னு சொல்லுவாங்க. தகப்பனை மகளையும் தாயையும் மகனை அப்படி நடந்த அப்போ இணைக்கிறேன். அப்படிலாம் நடந்த காரியத்தை நீங்கள் கேட்பீங்கள நேராக பார்க்கணுன்னா ஊராக காடாக நடந்து வந்து கும்ணமணி என்ற முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு வந்து சேர்ந்து 1 கிலோ போயிடும். அதில் புள்ள பிறந்திருக்குது, ஆக்கள் செத்துருக்குது, பெரிய பிள்ளைகளாக இருக்கணும், பொம்பளை பிள்ளைகள், தடியில் காவு நாக்களும், தோளில் போட்டு காவு நாக்களும், இப்போ எல்லாம் வயோதி வீரர்களை காவு 7500 குடும்பம்னா சாரமாக எத்தனை இல்லை 1000 மக்கள் வரும். இது பொய் புரட்டு இல்லை, பப்ளிக்கான இது. இப்படிப்பட்ட சமுதாயங்களுக்கு உள்ள நீங்கள் எங்கே வாழுங்க. இன்றைக்கி இந்த இதை கொண்டு தெரிகிறீர்கள், அந்த நேரம் கொண்டு தெரிக்கல. அப்போ உடனே சொல்லுவாங்க பாங்கிரவாதிக்கலாம் ஏதோ திரிகிறாங்க போட்டு அப்படிங்களுக்கு. ஐக்கியமாக இருக்கணும், நல்ல சந்தோஷமாக இருக்கும். எல்லாத்த மனமும் சந்தோஷமாக இருக்கும். எல்லாத்த மனம் எங்கட மனதண்டு இல்லை, எந்த பஞ்சாதி பிள்ளைகள் இல்லை, எங்கட காணி பூமியன் இல்லை, நாங்கள் தமிழாக்கள் அண்டு இல்லை, சிங்கள மக்கள் அண்டு இல்லை, முஸ்லீம் மக்கள்கிட்ட பொதுவாக ஐக்கியமாக இருக்கும். என்ன சரியாக உள்ளது அது கலைஞ்சி போகிற விரண்டு போகிற சமுதாயம் இந்த ஜனம் இருக்கிறாண்டா அது ஒரு குடும்பமானு சொல்கிறதோ, இல்லாட்டிக்கு அரசியல்வாதி என்று சொல்கிறதோ, இல்லாட்டிக்கு ஒரு தொழிலாளி என்று சொல்கிறதோ, இனவாதி என்று சொல்கிறதோ யோசிச்சு பாருங்கள். இனவாதத்தை நாங்கள் நானே தூண்டி விடுறோம். இப்போ நீங்கள் வரக்குள்ள இந்த பாருங்கள் கொஞ்சம் குளிர்மையாக வாங்க, இப்போ வந்து தண்ணியை வெண்ணியை குடிக்கக்கூடாது, நீங்கள் சந்தோஷப்படுகிறது. இந்த ஒரு ஆள்கிட்ட ஏதோ கேட்க போகிறோம், இன்றைக்கு அப்படி சூடாவது படி தந்தான்னு சொல்லி சொல்லுங்கள். அதுக்கு மழை இல்லாத வந்தால் அப்படி இருப்பான். அப்படி ஒரே பஞ்சமும் கூறக்கூடாது, ஒரு காலம் இனவாதத்தையும் கதைக்கக்கூடாது. ஆனால் இப்படியெல்லாம் ஆக்கிட்டாங்க. இனி உள்ள காலத்தில் அப்படித்தான் வரும் கூடுதலாக. இப்போ என்ன பொறுத்தவரை அப்படித்தான் அட்டி வண்டி தானே போகணும், அட்டி வண்டி அழிஞ்சு தானே போகணும் சமுதாயம். ஐயா, நீங்கள் அங்கேருந்து வந்து இங்கே எத்தனையாம் ஆண்டு இங்கே வந்து சேர்ந்து நீங்கள் புதுக்குளத்துக்கு எப்போ வந்து நீங்கள்? முல்லைத்தீவு மாவட்டம் வந்து முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு எத்தனை ஊர் இருக்குது சொல்லுங்கள்? அனைத்து ஊர்லேயும் அனைத்து கிராமத்திலையும் நாங்கள் பிச்சை எடுத்த ஊரான்னு பிச்சை எடுக்கிறதான். அப்படியே இருந்து இப்படியே கிளம்பி இப்படியே வந்து. அப்போ உங்களுக்கு வாழ்வு வந்தது இந்த வவுனியா? கடைசியாக இந்த ஊரில் தான். இங்கே வந்து இங்கே எவ்வளோ காலமாக வாழ்கிறீங்க? இங்கே வந்து 5 போனாலும் 30 வருஷம். 91 வருஷம். 30 வருஷம். திருமணம் செய்து இங்கே திருமணம் செய்தது ஐயா நேசங்களா? திருமணம் செய்து 1992. பேச்சு திருமணமா காதல் திருமணம்? அதெல்லாம் பேச்சு திருமணம். உண்மையை சொல்லுங்க. உண்மையை நீங்கள் காதலிச்சிருப்பீங்க போல பார்க்க. என்ன காதலிக்கல? வரைஞ்சியில் தம்பிதான் சரி பேச்சு திருமணம் நடக்கிறாண்டு. சரி அதுக்கு இங்கே முதலாக வரும்போது இந்த இடம் எப்படி இருந்தது? இது அநேகமாக நோமெல்லாம் இருந்த நோமனடா இப்படி கிட்ட வீடு வாசல் தூரத்தில் வீடு வாசலுக்கு. இப்போ எப்படி இருக்கு? இப்போ கிட்ட இருக்குது. மற்றது விலைகள் குறைவு. அந்த நேரம் உணவு விலை குறைவு, உணவு பண்ண விலை குறைவு, ஆக்கள் நெருக்கங்கள் குறைவு, தொழில் வளம் பரவாயில்லை, விலைவாசிகளும் குறைவு, பயங்கர குறைவு. அப்படியான சூழ்நிலையான ஊரான இந்த ஊர் அமைதியான ஒரு இடம். இப்போ வந்து நெருப்பாக இருக்கும், வெயில் இருக்காது. இப்போ வேலை வாய்ப்புகள் என்ன? இங்கே வேலை வாய்ப்பு கஷ்டம். வெளி மாவட்டத்தில் தான் போகணும். ஆரம்ப காலத்தில் வேலைகள் அது வெள்ளாமையில் இருந்தால் தோட்டங்கள் இருந்து போகிறோங்க. இப்போ வெள்ளாமை இங்கே செய்தோன்னா வயநிலத்தையே காணலையே. இதுக்குள்ளே நீங்கள் போகிற அந்த பண்டமெல்லாம் நான் வெள்ளாமை செய்த இடம். கராச்சிகள் பெரிய அந்த ஹார்ட்வேர் தான் கண்ணா விட 80 அந்த காணி வந்து 90 நான் செய்த வயல்வெளியாம.
வயல் தான் இருந்தது. இப்போ எல்லாம் நிறைச்சி காணி விலையை விற்றுட்டாங்க. இப்போ அவங்களோட குடும்பத்தில் 4 ஆம்பளைண்டா 4 ஆம்பளை 35-40 வருஷத்துக்கு பிறகு அவங்களோட கொஞ்சம் கல்யாணம் கட்டி புள்ள குட்டிகள் பிறகு இடம் காணுமா? காணாம தான். மூச்சு விட்டால் மற்ற ஆளுக்கு இருக்கும். இதே மாதிரிலாம் எல்லாடம் இலங்கை பொதுவாக நியமாக நீங்கள் இப்போ கதைக்கிறோம் பேசுகிறோம் பேப்பர் நியூஸ் இருக்கா இல்லாடிக்கு இந்த இதில் தான் டிவியில் இருக்குதானே ஒவ்வொரு டிவிகள் என்ன டிவியை அந்த முறையில் அது இது செவ்வாய் கிரகத்தில் இயங்குற தொலைக்காட்சி ஒன்று. இப்போ உண்மையாக செவ்வாய் கிரகத்துல தான் வந்துருக்கு. என்னென்ன ஐயா நம்புகிறது செவ்வாய் கிரகத்துல இருந்து வந்து இல்லை நான் பார்த்துக்கிறேன். அப்படி செவ்வாய் கிரகம்டா இலங்கையில் இதே நாங்கள் அநேகமாக ஒரு இல்லை இங்கே வந்து என்ன அரசாங்கத்துக்கு நாங்கள் அறிவிக்கலை. எங்களோட வீட்டை இந்த இதில் வந்து தான் நாங்கள் அந்த ஏலியன்ஸ் வரும். நாங்கள் ஏலியன்ஸ் தான். உண்மையா செவ்வாய்க்கிரகத்தில் எங்களுக்கு வேலை இருக்கும், வேலை வாய்ப்பு இருக்கும். ஐயா இங்கே தோட்டங்கள்ண்டா என்னென்ன பயிர்கள் செய்கிறோம்? பயிர் செய்யலாம் ஐயா. மிளகாக்கண்டு செய்யலாம், பச்சை மிளகாக்கண்டு செய்யலாம், கோவா செய்யலாம், பீட்ரூட் உருளைக்கிழங்குகள் செய்யலாம், மற்றது சோழன் கவுப்பி செய்யலாம், உளுந்து விதைக்கலாம், கச்சான் நடலாம், நெல் விதைக்கலாம். நல்ல விடம் ஐயா வெள்ளாமை. ஆனால் உண்டையங்கானே இல்லை. இப்போ அது எங்கள் வயசு எல்லாம் வயல் நிலம் எல்லாம் வீடுகளாக வந்துக்குது. ஆனால் காணிகள் இருக்குது. எங்களுக்கு இங்கே காணி இல்லை. எங்களுக்கு திருவோணமலை தான் காணி. அங்கே இருக்குது திருவோணம் வயல் காணி அங்கே இருக்குது. அண்ணா திருவோணமலை போய் விதைக்கிறீங்களா? விதைக்காதான் காடு பற்றி இருக்காது. வெளியாக்க போனால் ஆமி விட்றா இல்லையே. அரசாங்க படைகளையோ ஒரு சிலர் அவங்க தங்களை சூழ்நிலத்துக்கு பெரும்போதையான மக்கள் செய்யக்கூடாதுன்னு நேரம் உங்கள்கிட்ட இருக்க வழி. அதான் நான் இப்போ உங்களுக்கு சொன்னேன் சார், சம உரிமை இல்லை இல்லாதவன் பேர் என்ன ஏன்னா சரி ஐயா. ஐயா நல்லா கதைச்சவர். நாங்கள் அங்கே வரைக்கும் போய் வந்தோம். நாங்கள் 9 குறுக்கு வீதி தான் இருக்குன்னு நினச்சினாங்க கோவில் குளத்தில். ஐயா சொல்கிறார் 10வது ஒழுங்கேண்டு இருக்குதாம். அங்கே ஒருக்கா போய் பார்ப்போம். கூகுள் மேப்பில் இதையும் 9ஆம் ஒழுங்கேண்டு தான் போட்டிருக்குது. ஆனால் இது 10ஆம் ஒழுங்கு. சரி நாங்கள் இப்போ இந்த கோவிலும் குளமும் இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கிறோம். சிவஜோக சுவாமி என்று எழுதியிருக்குது. இதில் ஒரு வீடு ஒன்று இருக்குது, சிவஜோக சுவாமி. பாறை கற்களை பார்த்தீங்களா? இவ்வளோ பாறை கற்கள். நாங்களும் அந்த கோயிலை தாண்டி வந்துட்டோமாம். அந்த கோயில் நோக்கி போய் கொண்டிருக்கிறேன். இந்த இடத்துல இந்த பகுதிகளை பாருங்க, வயல் நிலங்கள். இதில் வர குறுக்கு வீதிக்குள்ளே போகும் வெள்ளப்பக்கம். இதில் ஒரு சிறுவம் இருக்குது. இதுக்குள்ளே தானே அந்த பிள்ளையார் கோயில் இருக்குது. பார்ப்போம். பாருங்க, இதில் ஒரு பிள்ளையார் கோயில் பக்கத்து குளம் இருக்குது. அந்த ஐயா சொல்லியிருந்தார், இதனால தானா இந்த பகுதியை கோவில் குளம் என்று சொல்கிறார்கள். இந்த பகுதியை பாருங்கோ, வயல்வெளிகள். அங்கெல்லாம் வயல் விதைச்சிருக்குது அந்த பக்கம். பூர்வீகமாக வாழ்கிறவர்களும் இங்கே இருக்கிறார்கள். அதை தாண்டி வெளிவெளி மாவட்டங்களிலிருந்து இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அதில் ஒரு ஐயாவோட கடைசியாக கதைச்சோமே, அந்த ஐயா கதைக்கும்போது அந்த விடயங்களை கேட்கும்போது உண்மையிலே கோபம்தான் வந்தது. அவ்வளவு வெறுப்புத்தன்மை வந்து போனது. இது என்ன சொல்கிறது, ஒரு விதமான வெறுப்பு கட்டாயம் உங்களுக்கு வரும். திருவோணமலையில் வீடு கட்டி நல்லா வாழ்ந்து கொண்டிருந்திருக்கிறார்கள். அவர்களுடைய வயல் நிலங்களில் துப்புரவு செய்து வயல் செய்ய முடியாத சூழ்நிலை இருக்குது. அங்கே வாழ முடியாத சூழ்நிலையில் அங்கே இருந்து வந்து இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே அவர்களுக்கு வாழ்வு கொடுத்துருக்குது. வந்தாரை வாழ வைக்கும் பூமி, வன்னி பெருநிலப்பரப்பு. அதான் அந்த அடிப்படையில் இங்கே நிறைய பேர் வெளி மாவட்டங்களில் இருந்து வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய நாளில் இந்த கிராமத்தை உங்களுக்கு காட்டினதில் மகிழ்ச்சி. இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிப்பொத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும்.